ஹாய் மிஸ், திஸ் இஸ் டோரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது டேங்க் ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்டு என்னடா இவ மினி சீரிஸ் போகிறேன்னு சொல்லிட்டு ஒன் ஷாட் போடுறான்னு தானே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி இப்போது எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது. ஸோ நான் ஒன் ஷாட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக மினி சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் ஒன் ஷாட்டோட வந்திருக்கேன். ஒரு விஷயம், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட பாருங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போகிறது எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தோணலைன்னா நீங்கள் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட நிறைய பேர் ஒன் ஷாட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கலாம். நான் வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. அது எனக்கு ஒரு டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இதுதான் நான் ரொம்ப நாளா சொல்லணும்னு நெனச்சிட்டே இருந்தேன். எனக்கு கமெண்ட்டும் முக்கியம் தான். கமெண்ட்டும் மறக்காம பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட்ல தான் எனக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ப்ளீஸ் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனோட நம்ம டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க. தேவன் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறான். உங்களுக்கு தேவ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே பிடிச்சிருக்கும். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி நீங்கள் அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அவன்கிட்ட நீங்கள் டைரெக்டாக சொல்ல மாட்டீங்க. பிகாஸ் அவன் கோல்டாக பிஹேவ் பண்ணுவான். எல்லார்கிட்டேயும் அவன் அப்படி தான் இருப்பான். ஆனால் அது பாய்ஸ் கிட்ட மட்டும்தான். கேர்ள்ஸ் கிட்ட அப்படி கிடையாது. கேர்ள்ஸ் கிட்ட அவன் ரொம்பவே சாஃப்ட். எல்லாரோடையுமே ஃப்ளர்ட் பண்ணுவான். அவ்வளோ ஜாலியாக பேசுவான். அவன் கேர்ள்ஸோட ஃப்ளர்ட் பண்ணுறது, வெளிய அவுட்டிங் போகிறது, அதோட நிப்பாட்டிப்பான். அதுக்கு மேலே லவ்வு, இந்த மேரேஜ் கமிட்மெண்ட் எதுக்குமே அவனுக்கு ஒத்து வராது. அவன் சம்மதிக்கவும் மாட்டான். அப்படி யாராச்சும் லவ்வுன்னு வந்துட்டா போதும், அங்கேயே அவன் அத ஸ்டாப் பண்ணிட்டு, அவன் மூவ் ஆன் ஆகிட்டு போயிடுவான். அதாவது அந்த இடத்த விட்டுட்டு போயிடுவான். அவங்களோட அதுக்கப்புறம் எந்த கான்டாக்டும் வச்சுக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு பெர்சன் தான். உங்களுக்கு டே பற்றி நல்லாவே தெரியும். அதனால அவன்கிட்ட நீங்கள் லவ்வே போய் சொல்லியிருக்க மாட்டீங்க. அவன் எப்போ லவ்வை பற்றி புரிஞ்சுக்கிறானோ அப்போ போய் லவ்வை பற்றி சொல்லலான்னு தான் நீங்கள் அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. ஓகே, இன்ட்ரோடக்ஷன் இதுவே போதும். அப்போ டேரக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கே இன்றைக்கி தான் உங்களோட காலேஜ் ஃபர்ஸ்ட் டே. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போது அவங்க கையில் ஒரு புக்கை கொடுத்துட்டு, ஏ ஒயன் நீ போயிட்டே இரு, நான் இன்னும் 5 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட புக்கை கொடுத்துட்டு ஓடி போயிட்டா. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. இன்றைக்கும் என்னை விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டா. ஐயோ கடவுளே, என்ன தான் பண்ணுறது தெரியல இவளை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது உங்களோட கால் ஸ்லிப் ஆகி உங்கள் கையில் இருக்க புக்கு கீழே விழுந்துருச்சு, பேலன்ஸ் இல்லாமல். நீங்கள் அதை எடுத்துட்டு அங்கேருந்து போகிறதுக்காக ஃப்ரண்ட்டில் பார்க்குறீங்க. அப்போ சடனாக உங்கள் முன்னாடி ஒரு பைக் உங்களை கிராஸ் ஆகி போகுது. நீங்கள் அப்படியே ஃப்ளின்ச் ஆகி நிற்கிறீங்க. நீங்கள் ஹேய் யூ அப்படின்னு திட்டுறதுக்காக கை எடுக்கிறீங்க. பார்த்தா அப்படியே ஸ்டாப் ஆகிட்டீங்க. அந்த பைக் உங்களை கிராஸ் ஆகி போய் பார்க்கிங்கில் தான் நிற்குது. நீங்கள் அந்த பர்சன் எதை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போது அந்த பர்சன் டேர்ன் பண்ணி உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி நிற்கிறாங்க. பட் உங்களை பார்க்கல. நீங்கள் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறீங்க. அந்த கண், மூக்கு, வாயின்னு ஒன் பை ஒன்னாக அப்படி ரசிக்கிறீங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம தே தான். அவனை பார்த்துட்டு தான் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. அவன் அவ்வளோ அழகாக அவனோட ஹேர் எல்லாம் பேக்வேர்டில் ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டே அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அவ்வளோ தான் அப்படியே அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்களோட ஃப்ரெண்டு, ஏய் நான் உன்னை போதானடி சொன்னேன், இங்கே எதுக்கு நின்றுட்டுருக்க, சரி ஓகே வா போகலாம், பெல் அடிச்சிடுச்சு, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறா. பட் நீங்கள் டேவையை தான் பார்த்துட்டே போயிட்டுருக்கீங்க. இப்போது உங்கள் கிளாஸ்க்கும் போயிட்டீங்க. நீங்கள் டேவை பார்த்தது மட்டும்தான் யோசிச்சிட்ருக்கீங்க. ஐயோ கடவுளே, இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு பையனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. காட், எனக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என் மனசு அவர்கிட்ட ஃபால் ஆகிடுச்சு. நீங்கள் டேவை பற்றி யோசிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் கிளாஸ்க்கு மேம் வந்தது கூட நீங்கள் கவனிக்கவே இல்லை. எல்லாரும் மேமை பார்த்துட்டு எழுந்து நிற்கிறாங்க. நீங்கள் மட்டும் உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கை பிடிச்சி எழுப்புறா. ஏய் ஒயன், மேம் வந்துட்டா,
"நீ என்னடி இன்னும் உட்காந்துக்கிட்டே இருக்க? எழுந்துரு" அப்படின்னு சொன்னதும், நீங்க அப்பதான் ரியாலிட்டிக்கு வந்து எழுந்து நிக்கிறீங்க. எல்லாரும் அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு, நீங்களும் சைலண்ட்டா உட்காந்துட்டீங்க. அகெயின் நீங்க டேவ பத்தி தான் யோசிக்கிறீங்க. அவனோட கண்ணு உங்க கண்ணு முன்னாடி வந்து வந்து போய்க்கிட்டே இருக்கு. நீங்க அதையே திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ உங்களோட கிளாஸ் மேம் தான் அவங்க. அவங்க எல்லாரையும் இன்ட்ரோ குடுக்க சொல்றாங்க. நீங்களும் இன்ட்ரோ குடுத்துட்ருக்கீங்க. இப்படியே அந்த இன்ட்ரோலாம் முடிஞ்சதுக்கப்புறம், "ஸ்டூடண்ட்ஸ் லிசன். நான் உங்க கூட ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவேன். ஆனா, எந்த விஷயத்துல ஃப்ரெண்ட்லியா பழகுவேனோ, அந்த விஷயத்துல மட்டும் தான். எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நான் சொல்றது கேட்டே ஆகணும். எனக்கு எல்லா ஒர்க்கும் நான் சொல்ல டைம்க்குள்ள முடிக்கணும். ஏதாச்சும் டிலே பண்ற மாரி இருந்துச்சுன்னா, எனக்கு செம்ம கோவம் வரும். மத்த டைம்ல நான் அவங்க எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவேன். ஃப்ரெண்ட்லியா பழகுறேன்றதுனால எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்க கூடாது. நான் இப்பயே சொல்லிட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ உங்க கூட நான் ஃப்ரெண்ட்லியா பழகுறேனோ, அவ்வளோக்கு அவ்வளோ நான் பனிஷ்மெண்ட்டும் குடுப்பேன். ஸோ, நீங்க யாரும் எந்த சேட்டையும் பண்ணாம, எனக்கு நீங்க கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா, நான் உங்க கூட எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டேன். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பட் உங்களுக்கு அதெல்லாம் காதுலே விழல. இப்படியே டைம் ஸ்கீப்ஸ் இப்போ பிரேக் பீரியட். உங்க ஃப்ரெண்டு தான், "ஏய் ஒயன் வாடி கேன்டீன் போலாம்." இல்ல நான் நான் எங்கேயும் வரல." "ஏய் என்னடி கேன்டீன் இங்க நல்லாருக்குன்னு சொல்றாங்க. வாடி போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். அப்படியே எனக்கு ஏதாச்சும் வாங்கி குடு." "எனக்கு தெரியும்டி. நீ இதுக்கு தான் என்ன கூப்பிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எங்கேயும் வரல. எனக்கு இங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. நான் போய் அவள மீட் பண்ணணும். எந்த கிளாஸ்ன்னு வேற தெரியல. நான் போயிட்டு அவ எந்த கிளாஸுன்றத பார்த்துட்டு அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். நீ கேன்டீன்ல போயிட்டு ஏதாச்சும் வேணுனா வாங்கிக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்க போயிட்டீங்க. அவளும் "சரி போடி" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிட்டா. இப்போ நீங்க உங்களோட பிளாக்ல தான் அங்க மொத்தமே 5 ஃப்ளோர் கிட்ட இருக்கு. நீங்க இருக்கிறது 3 ஃப்ளோர். உங்களுக்கு கீழ 2 ஃப்ளோர், மேல 2 ஃப்ளோர் இருக்கு. நீங்க என்ன பண்றதுன்னே தெரியல. சரி இன்னைக்கு எப்படியாச்சும் டேவோட கிளாஸ கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்றது மட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. உங்க ஃப்ளோர்ல இருக்கவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர். அதாவது உங்களோட 3 ஃப்ளோர்ல இருக்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர்ஸ். ஸோ கீழேயும் மேலேயும் தான் செகண்ட் இயர், 3 இயர் இந்த மாதிரி இருக்காங்க. ஓகே நம்ம போயிட்டு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க 4த் ஃப்ளோருக்கு தான் ஃபர்ஸ்ட்டு போறீங்க. அங்க போய் செக் பண்றீங்க. பட் எங்கேயுமே இல்ல. இதுக்கே உங்கள்கிட்ட 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நீங்க தேடி, தேடி, தேடி உங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லணும். 5த் ஃப்ளோருக்கு போலான்னு போறீங்க. அதுக்குள்ளயே உங்களோட பிரேக் பீரியட் முடிஞ்சிருச்சு. ஒரு 2 கிளாஸ் தான் நீங்க செக் பண்ணியிருப்பீங்க. அதுக்குள்ளயே பிரேக் பீரியட் முடிஞ்சதும், எங்க இந்த 4த் ஃப்ளோர்ல எங்கேயுமே இல்ல. ஓகே. நம்ம பொறுமையா தேடலாம். பிரேக்குன்றதுனால எங்கேயாச்சும் கேன்டீன் போயிருப்பாரோ? நான் ஏன் அங்க போய் செக் பண்ணல? கடவுளே! அங்க செக் பண்ணியிருந்தா கூட, அங்க நான் அவர பார்த்துருப்பேன் போல. சரி ஓகே. இப்போ பேசிட்டுருக்க டைம் இல்ல. நம்ம கிளாஸ்க்கு போலாம். ஃபர்ஸ்ட் டே வேற. யார்கிட்டயும் திட்டு வாங்க முடியாது. நம்ம பொறுமையா தேடிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேக வேகமா 5த் ஃப்ளோர்லேருந்து 4த் ஃப்ளோருக்கு வரீங்க. அப்போ நீங்க வரும்போது ஆப்போசிட்ல வர பெர்சன கவனிக்காம அவங்க மேலேயே போயிட்டு மோதியிருப்பீங்க. நீங்க "ஆ சாரி" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஸ்டாப் ஆயிட்டீங்க. அப்ப அந்த பெர்சன் "இட்ஸ் ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள மூவ் ஆகி போறாங்க. ஓ மை காட்! இவர தான நான் அங்க பார்க்கிங்ல பார்த்தேன். கடவுளே! தூரத்துலருந்து பார்க்கும்போதே அவ்ளோ அழகா இருந்தாரு. இப்போ இவ்ளோ பக்கத்துல பார்த்து நான் ஃப்ளாட்டு சரி 5த் ஃப்ளோருக்கு தான் போறாருன்னு நெனைக்கிறேன். அப்போ இவரு சீனியரா? பரவால்ல. சீனியரா இருந்தாலும் பரவால்ல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் பின்னாடியே போறீங்க. ஒரு வழியா டேவோட கிளாஸும் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓ! இதுதான் இவரோட கிளாஸா? இதுக்கப்புறம் நமக்கு இங்க தான் டியூட்டி. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பொறுமையா நடந்து வந்துட்டுருக்கீங்க. நீங்க உங்களோட கிளாஸ்க்கு வந்துட்டீங்க. அங்க ஒரு ப்ரொஃபசர் தான் இருக்காரு. நீங்க அவர பார்த்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார்" அப்படின்னு சொல்றீங்க. "இவ்ளோ நேரம் எங்க போயிருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? பிரேக் பீரியட் முடிஞ்சு 5 மினிட்ஸ் ஆகுது. இப்ப தான் வர. எங்க சுத்திட்டு இருந்த?" இல்ல சார். அ ரெ ரெ ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன்." "இவ்ளோ நேரமா?" "சார், இந்த ஃப்ளோர்ல ரஷ்ஷா இருந்துச்சு சார். அதான் நான் 5த் ஃப்ளோருக்கு போயிட்டு வந்தேன்." "ஏன்? வேற எந்த ஃப்ளோர்லயும் உனக்கு ரெஸ்ட் ரூமே இல்லையா?" "இருந்துச்சு சார். பட் அதுதான் ஃப்ரீயா இருந்துச்சு." அதுக்கு மேல அவர் எதுவுமே பேசல. அவரும் உள்ள வர சொல்லிட்டாரு. நீங்களும் கிளாஸ்ல போய் உட்காந்துட்டீங்க. "ஏன்டி இவ்ளோ நேரம்? எங்க போயிருந்த? உன் ஃப்ரெண்ட மீட் பண்றேன்னு சொன்னியே, மீட் பண்ணிட்டியா?" "ம். மீட் பண்ணிட்டேன்டி." "பேசுனியா?" "இன்னும் இல்ல. கிளாஸ் மட்டும் தான் பார்த்துருக்கேன். இதுக்கப்புறம் தான் போயிட்டு பேசணும்." "ஓ! சரி, சரி. ஆமா, யார் அந்த ஃப்ரெண்டு? நான் உன் கூட சின்ன வயசுலேருந்து இருக்கேன். எனக்கு தெரியாம யார் உனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டு? யாருடி? ஆ?" "ஏய் நான் சொல்றேன்டி, பொறுமையா சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க. அவளும் அதுக்கு மேல எதுவுமே கேட்டுக்கல.
இப்படியே டைம் ஸ்கிப்ஸ் ஆகுது. நீங்க தினமும் டே கிளாஸ போயிட்டு பார்த்துட்டு, டே இருக்க பக்கமே தான் நீங்க சுத்திக்கிட்டு இருப்பீங்க. டே எங்கெல்லாம் போறானோ, அங்கெல்லாம் தான் போவீங்க. அவன அப்படி ரசிப்பீங்க. வலிச்சு வலிச்சு ஃபோட்டோஸா எடுத்துட்டு இருப்பீங்க. அவனுக்கு தெரியாம மறைச்சு மறைச்சு எடுப்பீங்க. டே கிட்ட இருக்கிறத விட, உங்ககிட்ட தான் அவனோட ஃபோட்டோஸ் நெறைய இருக்குன்னு சொல்லணும். அதுகிட்ட மட்டும் தான் நீங்க பேசுவீங்க. டே கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியமே வராது. ஆ, அவன் பின்னாடி எப்பவும் பொண்ணுங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதில ஏதாச்சும் ஒரு பொண்ணு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணா, அந்த பொண்ண இன்சல்ட் பண்ற மாதிரியும், ஹர்ட் பண்ற மாதிரியும் பேசிருவான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட எந்த கான்டாக்ட்டுமே வச்சுக்க மாட்டான். அதனால நீங்களும் அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணாமலே இருக்கீங்க. அவன் பேசினா, நீங்க பேசி ஃப்ரெண்டா பழகிட்டு, அதுக்கப்புறம் உங்க லவ்வ சொல்லலான்னு நீங்க ட்ரை பண்றீங்க. பட் அவன் பேசவும் மாட்டேங்கிறான். உங்களுக்கும் பேச தைரியமும் இல்ல. இப்படியே தான் உங்களோட டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கும். இன்னைக்கு உங்க காலேஜில கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் நீங்க டேக் இட் இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க. பிகாஸ் இன்னும் ஒரு 1 வீக் தான் காலேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்காக ஸ்டடி ஹாலிடே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களால டேக் இட் ப்ரப்போஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நீங்க எப்படியாச்சும் டேக் இட் ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு ஒரு முடிவு எடுத்து, டேவ மீட் பண்ண தான் போயிட்டுருக்கீங்க. அங்க டே ஒரு பிளேஸ்ல இருக்கான். நீங்க அவன்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு, சீனியர். ம். என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்." "என்ன பேசணும்?" "இல்ல, கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாமா?" "தனியா பேசணுமா? ஏன்? இங்க பேசினா என்ன? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இங்கேயே பேசு பரவால்ல." "இல்ல சீனியர், அது வந்து சீனியர், இது நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். பட் எனக்கு சான்ஸ் கிடைக்கவே இல்ல. சொல்லணும்னு நெனைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒண்ணு என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன தடுத்துக்கிட்டே இருக்கு. என்னால சொல்லவே முடியல. உங்கள பார்க்கவும் எனக்கு பயமா இருக்கு. அதனால தான் என்னால சொல்ல முடியல." "என்ன சொல்ல முடியல? என்ன சொல்ல வர? எனக்கு சரியாவே புரியல. எதுவா இருந்தாலும் டைரக்ட்டா சொல்லு. இப்படி சுத்தி வளைச்சுலாம் பேசிட்டு இருக்காத." "சரிங்க சீனியர். நான் டைரக்ட்டாவே சொல்லிடுறேன்." "ம். என்ன விஷயம்?" "சீனியர், நான் உங்கள லவ் பண்றேன்." "என்ன சொன்ன? எனக்கு சரியா கேட்கல." "நான் உங்கள லவ் பண்றேன்னு சொன்னேன் சீனியர்." "லவ் பண்றியா? எத வச்சு என்ன லவ் பண்றேன்னு சொல்ற? நான் யாரு? என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு? ஆ? எங்க காலேஜில பார்க்குறத வச்சும், இங்க இருக்கவங்க சொல்றத வச்சும், நான் எப்படின்னு ஜட்ஜ் பண்றியா? இங்க பாரு, நான் பண்ற விஷயம், நான் பண்றது எல்லாம் பார்த்து உனக்கு என் மேல லவ் வந்துச்சுன்னா, அதுக்கு பேரு லவ் இல்ல. ஜஸ்ட் அட்ராக்ஷன். லவ்னா என்னன்னு தெரியுமா? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வரதுக்கு பேரு தான் லவ். பார்த்த உடனே லவ் வரதுக்கு மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. லவ்வுன்ற ஒரு ஃபீல், அது அட்ராக்ஷன்னால வராது. எல்லா பொண்ணுங்களும் ஒண்ணு சொல்லுவீங்களே, ஆம், என்னது? என்ன? ஆ, ஒருத்தர பத்தி தெரியாம எப்படி லவ் பண்ண முடியும்? அவங்க யார், எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சா அப்புறம் தானே லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க தானே நீங்க. இப்ப மட்டும் எப்படி? ஆ? நான் யாரு என்னன்னு தெரியாம லவ் பண்றேன்னு சொல்றேன். என்ன பத்தி தெரியாதனால தானே நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்ற. என்ன பத்தி தெரிஞ்சா என் பக்கம் கூட வரமாட்ட. இங்க பாரு, இவ்ளோ நாள் என்ன பத்தி என்ன புரிஞ்சுக்கிட்ட எனக்கு தெரியல. என்ன பத்தி என்ன தெரியும்? நான் சும்மா காலேஜ்ல கெத்தா சுத்துறேன். காலேஜே என்ன பார்த்து பயப்படுது. பொண்ணுங்களோட ஃப்ளர்ட் பண்றேன். காலேஜே என் கண்ட்ரோல்ல இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃப்ப என்ஜாய் பண்றேன். அப்படின்னு தானே உனக்கு தெரியும். ஆனா அது உண்மை இல்ல. என்ன பத்தி நான் சொல்றேன். அத கேட்டு என்ன அப்பயும் நீ லவ் பண்றேன்னு சொன்னா, நான் உன் லவ்வ ஏத்துக்கிறேன். இல்ல, அப்படி இல்ல. அப்படின்னு நீங்க பேசுறதுக்கு முன்னாடியே உங்கள ஸ்டாப் பண்ணிட்டு, நான் ஃபர்ஸ்ட்டு பேசிடுறேன். அப்புறம் நீ உன் முடிவ சொல்லு. என்ன? அப்படின்னு உங்கள பார்க்குறான். நீங்க ஜஸ்ட் ஹெட்ட மட்டும் நாட் பண்றீங்க. இங்க பாரு, நான் நீ நினைக்கிற மாதிரிலாம் நல்லவன் கிடையாது. இங்க எல்லாரும் என்ன கூப்பிடுவாங்கல்ல, என்ன கெட்டவன் கெட்டவன்னு. அதுதான் உண்மை. நான் கெட்டவன் தான். எனக்கு ஒண்ணு வேணும்னா, அது கிடைக்க 10 பேர கூட கொல்ல கூட தயங்க மாட்டேன். சிகரெட் பிடிப்பேன், சரக்கு அடிப்பேன். எனக்கு தோணுச்சுன்னா, பொண்ணுங்களோட எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரே ரூம்ல ஒண்ணா இருப்பேன். சரக்கு, சிகரெட் மட்டும் இல்ல, ட்ரக்ஸும் எடுத்துப்பேன். அத விற்கவும் செய்றேன். என் மேல 4க்கும் மேல ஸ்டேஷன்ல போலீஸ் கேஸ் இருக்கு. கேஸ் இருந்தும் இங்க எப்படி சுத்துறான்னு பார்க்குறியா? மணி. காசு இருந்தா போதும். யாரு வேணா என்ன வேணாலும் பண்ணலாம். இதுதான் நான். இது எல்லாம் கேட்டும் நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னீன்னா, ஓகே, நான் ஏத்துக்கிறேன். நீங்க பேச வரீங்க. அதுக்குள்ளே அகைன் உங்கள பேச விடாம ஸ்டாப் பண்றான். நான் இன்னும் முடிக்கல.
என்ன மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணுறதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. மேரேஜ், குழந்தைன்னு ஆசையை வளர்த்துக்காத. என்ன கற்பனை கோட்டையை வளர்த்துக்காத. என்ன மாதிரி ஒருத்தங்க கூட யாராலையும் வாழ முடியாது. ஸோ இல்லை, அது இல்லை, அகெயின்ட்டே உங்களை ஸ்டாப் பண்ணுறான். இப்போவே உன் முடிவை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் இன்றைக்கே இந்த காலேஜை விட்டு போக போகிறதும் இல்லை. இன்னும் 1 வீக் இங்கே தான் இருக்க போகிறேன். ஸோ நீ 1 வீக் நல்லா யோசிச்சுட்டு வந்து உன் முடிவை சொல்லு. நீ அப்பயும் என்ன லவ் பண்ணுறேன்னு ஸ்ட்ராங்காக இருந்தால் நான் உன் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். புரியுதா? உன்னதான் புரியுதா? புரியுது. அப்போ போ. 1 வீக் கழிச்சு வருவியா இல்லையான்னு தெரியல. வராமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது. புரியுதா? இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிட்டான். இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு தான் கல்ச்சுரல்ஸ், அதாவது ஃபைனல் இயருக்கான கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போது இந்த காலேஜை விட்டு போயாகணும். இன்னும் 1 வீக் தான் இருக்குது. 1 வீக்கில் எக்ஸாம். இங்கிருந்து போயிட்டான். உங்களால் உங்களோட லவ்வை சொல்ல முடியாதோன்னு தான் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, உங்கள் லவ் அவன் ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களோட லவ்வை அவங்ககிட்ட சொல்லிடணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் அவன் அப்படிலாம் சொன்னது உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. என்ன இப்படியெல்லாம் சொல்கிறாரு? நிஜமாவே இவர் இதெல்லாம் பண்ணுறாரா? எனக்கு புரியல. இவர் பணக்கார வீட்டு பையன் எனக்கு தெரியும். அதுக்காக 4க்கும் மேலே கேஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் எப்படி அவங்கள வெளியே விட்டுருக்காங்க? எனக்கு புரியல. அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறீங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. அதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களால் வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. பற்றி மட்டும்தான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அவன் சொன்னது மட்டும்தான் வந்து வந்து போகுது. இப்படியே ஒரு 1 வீக்கு போகுது. இந்த 1 வீக்குமே நீங்கள் காலேஜுக்கு வந்திருப்பீங்க. பட் இருக்க பக்கம் கூட போயிருக்க மாட்டீங்க. கிளாஸ்லேயே தான் இருப்பீங்க. அதை பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்ருப்பீங்க. பார்க்கும்போதெல்லாம் இது உண்மையாகவே இருக்குமா? இல்லை அவர் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ரீசன்லாம் சொன்னாரா? அப்படின்றத நீங்கள் யோசிச்சு உங்களுக்கு ஹெட்டேக் வந்தது தான் மிச்சம். ஆஃப்டர் 1 வீக் இன்னைக்கு தான் காலேஜோட லாஸ்ட் டே. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாம் தான். எக்ஸாமில் தான் மீட் பண்ண முடியும். ஆனால் எக்ஸாம் இருக்கும்போது உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு இருக்கும்போது இருக்காது. ஸோ அவனை மீட் பண்ணுறது கஷ்டம்னு இன்றைக்கி பேசுறதுக்காக நீங்கள் போகிறீங்க. எப்போவும் ஒரு பிளேஸில் இருப்பான். அந்த பிளேஸ்க்கு யாருமே வரமாட்டாங்க. அவன் அங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியவும் தெரியாது. எப்போவுமே அவன் பர்சனலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே தான் போய் இருப்பான். ஆனால் அந்த பிளேஸ் உங்களுக்கு தெரியும். பிகாஸ் நீங்கள் தான் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அதனால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நேராக இருக்கிற இடத்துக்கு தான் போகிறீங்க. அப்போ செம்ம கோவம். ஏய், நீங்கள் என்ன பண்ணுற? யாரை கேட்டு இங்கே வந்த? உனக்கு எப்படி நான் எங்கே இருக்கேன்னு தெரியும்? இல்லை, நான் உங்களை காலேஜ்லலாம் தேடினேன். நீங்கள் எங்கேயும் இல்லை. நீங்கள் ஒரு டைம் இங்கே வரதை நான் பார்த்துருக்கேன். அதான் ஒரு வேளை நீங்கள் இங்கே வந்திருப்பீங்களோன்னு நினச்சி வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்பட்டே, ஓ, மேடம் என்ன ஃபாலோலாம் பண்ணுறீங்களோ? பரவாயில்ல பரவாயில்ல. சரி, என்ன முடிவு பண்ணியிருக்கேன்? என்ன லவ் பண்ணல தானே? லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு தானே வந்தேன்? இல்லை. அப்புறம்? நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சாலும் பரவாயில்ல. இவள் லூசு, பைத்தியம், ஏதோ வளர்றா அப்படின்னு நினச்சா கூட பரவாயில்ல. ஐ லவ் யூ. நீங்கள் தப்பானவராகவே இருந்துட்டு போங்க. எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நான் உங்களை லவ் பண்ணுறேன். அப்பட்டே சிரிக்கிறான். என்ன? தப்பானவனாக இருந்தால் கூட லவ் பண்ணுவியா? ஓ, இந்த பொண்ணுங்கள்லாம் ஒரு குருட்டு எண்ணம் வச்சுருப்பாங்கல்ல. நான் என் லவ் மூலியமா நான் உன்னை திருத்தி காமிப்பேன். என் லவ் உன்னை திருத்திரும் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சுருக்கேன் என்ன? நான் யார் சொன்னாலும் மாற மாட்டேன். நான் இப்படி தான். என் அப்பா அம்மா சொல்லியே நான் கேட்கல. நீ சொல்லி நான் கேட்க போகிறேன்னா என்ன? அப்போ நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு, இல்லை, நான் உங்களை என்றைக்குமே மாறுன்னு சொல்ல போகிறதில்ல. சொல்லவும் மாட்டேன். ட்ரஸ்ட் மீ. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாட்டியும் ஓகே. ஆனால் நான் என்றைக்குமே எனக்காக உங்களை மாற்றிக்கோங்கன்னு சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணுங்க. உங்களுக்கு பொண்ணுங்களோட சுற்றணுமா சுற்றுங்க. ஆனால் எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நான் உங்களை லவ் பண்ணுறேன். ட்ரூவாக லவ் பண்ணுறேன். எல்லா பொண்ணுங்களும் நான் மாற்றி காமிக்கிறேன்னு சொல்லுவாங்க தான். ஆனால் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ்
நீங்க என்ன லவ் பண்ணீங்கன்னா, என்னோட லவ் உங்களுக்கு புரிய வைக்கும். நீங்க பண்றது தப்பா, கரெக்ட்டான்னு. அதிலயே நீங்க மாறுறது உங்களோட இஷ்டம். நான் வாய தொறந்து, நானா நீங்க மாறுங்கன்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன நம்பி, என்ன நீங்க ஏத்துக்கலாம். அப்படின்னு சொல்றீங்க. டேய் உங்களே தான் பார்க்குறான். என்ன? இப்பயும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? சரி சொல்லுங்க. நான் என்ன பண்ணா நீங்க நம்புவீங்க? நான் இந்த பில்டிங் மேலேருந்து குதிக்கணுமா? இல்ல கைய கட் பண்ணிட்டு சாகணுமா? சொல்லுங்க. என் லவ்வ இதெல்லாம் பண்ணி தான் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா, நான் இத பண்ண கூட தயாரா இருக்கேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அப்பட்டே நீ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இது எல்லா பொண்ணுங்களும் சொல்ற டயலாக் தான். நான் என்ன சொன்னாலும் செய்வியா? ம். நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன். அப்போ சரி. அப்போ உன் ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு அப்படியே நில்லு. அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்க என்ன? என்ன சொன்னீங்க? எல்லாம் உன் காதுல கரெக்ட்டா தான் விழுந்தது. சொன்னத செய். நீ தானே சொன்ன, உன் லவ்வ ப்ரூவ் பண்ணுவேன்னு. அப்ப செய். நீங்க அங்க இருக்கவங்கள சுத்தி முத்தி பார்க்குறீங்க. அங்க டேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. டே ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா டேவே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடி பார்க்குற? செய். நீங்களும் இல்ல நான் தனியா வேணா பண்ணி காமிக்கட்டுமா? ப்ளீஸ். பிகாஸ் நான் உங்களோடது. என்ன உங்களுக்கு மட்டும் தான் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு சொந்தமானத யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். நான் தனியா வேணா தனியா வேணும்னா உங் உங்களுக்கு காமிக்கட்டுமா? அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சரி ஓகே. டேய் எல்லாரும் வெளிய போங்கடா. மச்சான் வெளிய போங்கடா. நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொன்னதும், அவனுங்க எல்லாரும் வெளிய போயிட்டாங்க. இப்போ போ. அப்ப அந்த டோர லாக் பண்ணு. நீங்களும் பொறுமையா நடந்து போயிட்டு, அந்த டோர லாக் பண்ணிட்டு, டர்ன் பண்ணி அவன தான் பார்க்குறீங்க. அவன் வா அப்படின்னு கூப்பிடுறான். நீங்க மெதுவா நடந்து அவன்கிட்ட போறீங்க. அவன விட்டு கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்க. அவன் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறான். நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி போறீங்க. அவன் அகெயின் கிட்ட வா. நீங்க அகெயின் கிட்ட போறீங்க. அவன் ஏன் மேடம்க்கு பக்கத்துல வந்து நிக்க முடியாதோ? நீங்க இல்ல முடியும். அப்புறம் என்ன? வா! அப்படின்னு சொன்னதும், நீங்க அவனுக்கு க்ளோஸா போய் நிக்கிறீங்க. அப்பட்டே அவன் 2 கையும் கட்டிட்டு, ம் ஸ்டார்ட் பண்ணு. நான் பார்க்குறேன். அப்படின்னு சொல்றான். நீங்க அவனே தான் பார்க்குறீங்க. அந்த ரூம் ஃபுல்லா இருட்டா இருக்கு. பட் உங்கனால அவனோட கண்ண நல்லாவே பார்க்க முடியுது. அவனாலயும் உங்கள நல்லாவே பார்க்க முடியுது. அவன், "என்னடி அப்படி பார்த்துட்ருக்க? எனக்கு டைம் இல்ல. அங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சீக்கிரம்." அப்படின்னு சொல்றான். நீங்களும், "ம், சரி, சரி பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸ டைட்டா ஹோல்ட் பண்ணி அப்படியே புடிச்சிட்ருக்கீங்க. "டைம் இல்லம்மா, சீக்கிரம். நீ பண்ணலன்னா சொல்லு, நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்றான். "இல்ல, இல்ல. நான் பண்றேன், நான் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட ட்ரெஸ்ஸ ரிமூவ் பண்ண போறீங்க. அப்போ அவன் உங்களோட கைய பிடிச்சு ஸ்டாப் பண்றான். "போதும். நான் நம்புறேன். இங்கிருந்து போ." புரியல. நம்புறீங்கன்னா? எ என்ன நம்புறீங்க? "ஆ, நீ என்ன உண்மையா தான் லவ் பண்றேன்றத நான் நம்புறேன். சரியா? இங்கிருந்து போ. எனக்கு வேலை இருக்கு." அப்படின்ட்டு அவன் போக பார்க்குறான். நீங்க கைய பிடிக்கிறீங்க. அவன் டர்ன் பண்ணி உங்கள பார்க்குறான். அப்போ நம்புறீங்கன்னா, நீங்களும் என்ன லவ் பண்றீங்களா? "இங்க பாரு, எனக்கு இப்போ டைம் இல்ல. ஈவினிங் இந்த இடத்துக்கு வா. நான் என்னோட பதில சொல்றேன். இப்போ பேச எனக்கு டைம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். நீங்களும் அங்கேருந்து போயிட்டீங்க. டேய் என்ன சொல்ல போறான்? என்ன நடக்குன்றதையே தான் யோசிச்சுட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட என்னாச்சுடி என்னாச்சுடின்னு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லல. நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாகவே தான் இருக்கீங்க. ஏய் என்ன ஆச்சு? எதுக்கு இப்போ இப்படி இருக்க நீ? ஏதோ நர்வஸாக இருக்க மாதிரி இருக்கு. சீனியர் ஏதாச்சும் சொல்லிட்டாரா? அவருக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு வேற சொல்லிட்டு இருந்தியே. என்னாச்சுடி? இல்லடி நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அப்படியா? ஏதாச்சும் திட்டிட்டாரா? அதனால தான் நீ இப்படி இருக்கியா? இல்ல
எதுவும் திட்டல. அப்புறம் ஈவினிங் வா, என்னோட பதில சொல்றேன்னு சொன்னாரு. அப்புட்ன்னா என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றி. ஏய் நான் எல்லாமே ஈவினிங் சொல்றேன்டி. இப்போ எனக்கு எத பத்தியுமே பேச தோணல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எப்போ ஈவினிங் வருமோன்னு இருக்குடி. நான் எதுவா இருந்தாலும் அப்புறமா சொல்றேன். ப்ளீஸ் என்ன ஃப்ரீயா விட்டுரு அப்படின்றீங்க. அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி உங்கள விட்டுட்டா. இப்படியே டைம் ஸ்கேப்ஸ் ஈவினிங் ஆகுது. டே வர சொன்ன இடத்துக்கு போறீங்க. ஆனா அங்க டே இல்ல. டேக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 5 மினிட்ஸ்ன்றது 10 மினிட்ஸ் ஆகுது. 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆகுது. நீங்க ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட அங்கேயே நிக்கிறீங்க. என்னாச்சு? இவரு இன்னும் காணோம். என்ன வர சொன்னத மறந்துட்டாரா? இல்ல கிளம்பி போயிட்டுருப்பாரோ? எதுக்கு? இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. அவரோட பதில் தெரிஞ்சுக்கலான்னு அவ்வளோ ஆசையா இருந்தேன். ஆனா இன்னும் காணோம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்க என்ட்ரன்ஸே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டே வரான். சாரி கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதனால தான் வர முடியல. பரவால்ல சீனியர். உங்களோட உங்களோட ப பதில் பதில் கேட்க தான் நான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எ என்ன சொல்ல போறீங்க? ஏஒஎன் ஐ லவ் யூ. நீங்க ஷாக்டா டிவிய தான் பார்க்குறீங்க. சீனியர் எனக்கு புரியல. என்ன சொல்றீங்க? லவ் பண்றீங்களா? உண்மைய தானே சொல்றீங்க? பொய் சொல்லலல்ல? என்ன டீஸ் பண்ணி பார்க்குறீங்களா என்ன? ஏய் உண்மைய தான்டி சொல்றேன். ஏன்டி என் கண்ண பார்த்தா கூடடி உனக்கு தெரியல நான் உன்ன லவ் பண்றேனா இல்லையான்னு? இல்ல சீனியர். எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க என்ன லவ் பண்றீங்கன்றது நம்ப முடியல. அதனால தான் நான் அப்படி கேட்டேன். இங்க பாருடி, உண்மைய சொல்லணும்னா, நீ என்ன லவ் பண்றேன்றது எனக்கு முன்னாடியே தெரியும். என்ன சீனியர் சொல்றீங்க? புரியல. முன்னாடியே தெரியுமா? ஆமாடி. என்னை பத்தி நீ என்ன நெனச்ச? ஆ? நான் பொண்ணுங்களோட ஃப்ளர்ட் பண்றேன் தான். இல்லன்னு சொல்லல. அதுக்காக என் பின்னாடி சுத்துற பொண்ணுங்க யார் யாருன்னு கூடவா எனக்கு தெரியாது? ம். நான் போற எல்லா இடத்துக்கும் வருவேன். நான் பண்றது எல்லாத்தையும் ரசிப்பேன். இதோ அந்த ஃபோனை வச்சு வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுப்பேன் எனக்கே தெரியாம. அதை நான் எத்தனை டைம் நோட் பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இல்லை இல்லை சீனியர். நான் ஃபோட்டோலாம் எதுவுமே எடுக்கலையே. ஏய் ஏய் நடிக்காதடி. எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஃபோட்டோ எடுத்தது, அதை பார்த்து நீ பேசுறது எல்லாம் எனக்கு தெரியும். அது இல்லை சீனியர். எனக்கு நிஜமாவே உங்களை ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டே உங்களை பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏனே தெரியல. உண்மையா சொல்லணும்னா, நான் எத்தனையோ பேரை லைஃப்பில் கடந்து வந்திருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு யார் மேலே எந்த ஃபீலிங்ஸும் வந்ததில்ல. ஏன் அவங்க எனக்கு அட்ராக்ட் கூட ஆனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்கள்ல, அட்ராக்ஷனால் வர்றது பேர் லவ் இல்லைன்னு. உண்மைதான். எனக்கு என்னன்னு தெரியல. என் மனசு சொல்லுச்சு, எனக்கானவர் நீங்கள் தானே. உங்கள் கூட வாழ்ந்தா என் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு என் மனசு சொல்லுச்சு. அதனால தான் உங்கள் பின்னாடியே சுற்றினேன். ஆனால் ஆனால் நீங்கள் சொன்னது ஓகே. நீங்கள் கெட்டவராக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் உங்களை மட்டும் லவ் பண்ணல. உங்களோட ஹாப்பினஸ், சேட்னஸ், உங்களோட வலி, வேதனை, நீங்கள் பிரேக் ஆகும்போதெல்லாம் உங்கள் கூட சப்போர்ட்டிவாக இருக்கணும். உங்களோட ஹாப்பினஸில் மட்டும் நான் கூட இருக்கணும்னு நான் நினைக்கல. உங்களோட சேட்னஸில் கூட நான் உங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னா என்ன? நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல. எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பரவாயில்ல. எத்தனை கேஸ் உங்கள் மேலே இருந்தாலும் பரவாயில்ல. அது நான் எல்லாமே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என் கூட இருந்தால் மட்டும் போதும். 2 பேரும் சேர்ந்து எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். நான் உங்களை தனியாக விட மாட்டேன். என்ன நடந்தாலும் உங்களை நான் தனியாக விட்டுட்டு போகவே மாட்டேன். நீங்கள் என்னை லவ் பண்ண மட்டும் போதும். நான் சத்தியமாக சொல்கிறேன். அப்போ சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன். உங்களை என்றைக்குமே
எனக்காக மாறுங்கன்னு நான் கேட்கவே மாட்டேன். நீங்க மாறவும் வேண்டாம். நீங்க எப்படி இருக்கீங்களோ, அப்படியே தான் எனக்கு வேணும்." அப்படின்னு சொல்றீங்க. அப்பட்டே சத்தமா சிரிக்கிறான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியாம கன்ஃப்யூஸ்டா அவன பார்க்குறீங்க. "ஏய் என்ன பத்தி என்னடி நெனச்ச நீ? அது நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன்டி. அத சீரியஸா எடுத்துக்கிட்டியா என்ன?" "என்ன? விளையாட்டுக்கு சொன்னீங்களா? எத சொல்றீங்க? எது விளையாட்டுக்கு சொன்னதா சொல்றீங்க? கேஸ் இருக்குதுன்றதா? பொண்ணுங்களோட ஒ ஒரே ரூம்ல இருப்பேன்னு சொன்னதா?" "ஆமாடி. எல்லாமே பொய் தான். ஆக்சுவலி எனக்கு கண்டதும் காதல் மேலலாம் நம்பிக்கையே இல்லடி. இந்த மேரேஜ், லவ், கமிட்மெண்ட்ஸ் இதில எதுலயுமே நம்பிக்கை கிடையாது. ம் என் பின்னாடி எத்தனையோ பொண்ணுங்க சுத்துறாங்க. ஏன் என்கிட்ட ப்ரப்போஸ் கூட பண்ணியிருக்காங்க. நான் யாரையுமே அக்செப்ட் பண்ணல. பிகாஸ் அவங்க என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்து என் பின்னாடி சுத்துறாங்க. அவங்க நான் என்ன சொல்றதுன்னா, உன்கிட்ட சொல்றதே தான் அவங்க கிட்டயும் சொல்வேன். அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? "ஓகே. நீ எப்படி இருந்தாலும் பரவால்ல. நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். உனக்கு லவ் வேண்டாமா? உனக்கு லவ் பிடிக்கலையா? எனக்கும் பிடிக்கல. எனக்கும் லவ் வேண்டாம்." அப்படின்னு என் பின்னாடி சுத்துற பொண்ணுங்க தான் அவங்க. ஆனா நீ மட்டும் தான். நீங்க எப்படி இருந்தாலும் பரவால்ல. எனக்கு நீங்க வேணும். நான் உங்கள நல்லா பார்த்துக்கிறேன். எனக்காக உங்கள மாத்திக்க சொல்லவே மாட்டேன்னு சொன்ன பொண்ணு நீ தான். எனக்கு இப்போ தான் தெரியும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா நீ? அப்படி இல்ல. நீ என் பின்னாடி சுத்துன கொஞ்ச நாள்லயே நான் உன்ன கண்டுபிடிச்சுட்டேன். சரி, நீ ஏன் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவன்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா மேடம்க்கு 2 வருஷம் கழிச்சு இல்ல, இல்ல 3 வருஷம் இல்ல. 3 வருஷம் கழிச்சு இப்ப தான் சொல்லணும்னு தோணுது. ம். ஏன்டி இவ்ளோ லேட் பண்ண? எனக்கு புரியல. அப்போ நீங்க சொன்ன எதுவுமே உண்மை இல்லையா? இந்த சிகரெட், ட்ரிங்க்ஸ், ட்ரக்ஸ் இது எதுவுமே உண்மை இல்லையா? அம் மொத்தமா பொய்ன்னு சொல்ல மாட்டேன். எஸ், நான் சரக்கு அடிப்பேன். அப்பப்போ சிகரெட்டும் பிடிப்பேன். ஆனா அதுக்கு அடிக்ட் எல்லாம் கிடையாது. தோணுச்சுன்னா பண்ணுவேன். அவ்வளோதான். மத்தபடி ம். பொண்ணுங்க விஷயத்துல நான் கொஞ்சம் வீக்கு தான். என்ன சொல்றீங்க? அப்பன்னா நீங்க அப்போ நான் உங்க கூட இருக்கும்போதே நீங்க இன்னொரு ஏய்! அப்படி சொல்ல வரலடி. பொண்ணுங்க விஷயத்துல வீக்குன்றதுனா, ஃப்ளர்ட் பண்ணுவேன். அத தான் நான் வீக்குன்னு சொன்னேன். எப்பா! ஏன்டி இப்படிலாம் யோசிக்கிறீங்க? நீங்க அத தெளிவா சொல்லணும்ல. பொண்ணுங்க விஷயத்துல வீக்குன்னு சொன்னா, யாரா இருந்தாலும் தப்பா தானே நெனைப்பாங்க. அதுதான் நானும் அப்படின்றீங்க. அப்ப சிரிக்கிறான். சரி, அப்புறம் என்ன? என்ன பண்ணலான்னு இருக்க? என்ன பண்ணணும்? என்னடி? லவ்வ சொல்லியிருக்கேன். அதுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா எதுவும் இல்லையா? என்ன இல்லையா? அடி மக்கு, மக்கு அப்படின்னு சொல்லி உங்கள கிட்ட இழுத்து உங்க லிப்ஸ்லயே கிஸ் பண்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. நீங்க சிரிச்சுக்கிட்டே அவன கிஸ் பேக் பண்றீங்க. அவனோட கை சும்மா இல்லாம அங்க இங்க மூவ் ஆகுது. பட் நீங்க எதுவுமே கண்டுக்கல. அவன் எது வேணாலும் பண்ணட்டும்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட் ஆயிட்டீங்க. கிஸ்ஸ ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு கொண்டு போறான். உங்களால ப்ரீத் பண்ண முடியாம அவன் செஸ்ட்லயே நீங்க டேப் பண்றீங்க. அவன் கிஸ்ஸ பிரேக் பண்ணிட்டு, "என்னடி? என்னாச்சு?" "என்னால அ முடியல. ப்ரீத் பண்ண முடியல. கஷ்டமா இருந்துச்சு. அ அதுதான். இப்போ ஓகே. இப்போ ஓகே வாங்க" அப்படின்னு கூப்பிடுறீங்க. "டேய் பரவால்ல, பரவால்ல" அப்படின்னு சொல்றான். நீங்க இப்போ ஹெவியா ப்ரீத் பண்ணிட்டு நின்னுட்டுருக்கீங்க. ம். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? இல்ல ஸ்டார்ட்டிங்கே நான் லவ் பண்றது உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்கல்ல. எப்படி? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அப்போ நீங்க ஏன் என்கிட்ட வந்து பேசல? ஏய்! நான் ஏன்டி உன்கிட்ட பேசணும்? ஆ? என்ன லவ் பண்ணது நீ தான? அப்ப நீ தான பேசணும்? ஆமா. நான் தான் உங்கள லவ் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு உங்ககிட்ட பேச கொஞ்சம் பயமா இருந்துச்சு. நீங்க பேசியிருந்தீங்கன்னா, நான் உங்களோட பேசியிருந்திருப்பேன்ல. ம். பண்ணியிருப்ப தான். பட் எப்பவுமே பாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணணுமா என்ன? கேர்ள்ஸும் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணலாம். அதனால வெயிட் பண்ணேன். ஓ! சரி, சரி. அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகுறீங்க. அப்ப சரி போலாமா?
இல்ல, இல்ல. என்னடி? இல்ல நீங்க இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. என்ன கேட்டேன்? இல்ல என்னைய எப்ப நீங்க பார்த்தீங்கன்னு. அதுவா? ம் எப்ப பார்த்தேன்? என்ன யோசிக்கிறீங்க? என்ன ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது கூட மறந்துட்டீங்களா? அவட்டே சிரிக்கிறான். எல்லாத்துக்கும் சிரிக்காதீங்க. என்னன்னு சொல்லுங்க. ம். ஸ்டார்ட்டிங் நான் எனக்கு தெரியாது தான். நீ என் பின்னாடி சுத்துனது. நான் அது கண்டுக்கல தான். என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஒரு டைம் சொன்னானுங்க. "டேய்! அந்த பொண்ணு உன் பின்னாடி ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருக்காடா. அவ கிட்ட போய் பேசு. என்ன ஏதுன்னு கேளுடா" அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், "டேய்! அவளுக்கு வேணும்னா என்கிட்ட வந்து பேசட்டும். நான்லாம் போய் பேச மாட்டேன். அப்பதான் உன்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நீ பார்க்கும்போதே கியூட்டா இருந்த. பட் நான் அத பெருசா எடுத்துக்கல. நான் அங்கருந்து, "டேய் வாங்கடா" அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா டேஸ் போக போக நீ பார்க்குறத நான் நோட் பண்ணேன். எனக்கு என்னமோ தெரியல. என் கூட வந்து பேசுறத விட, என்ன தூரத்தில நின்னு சைட் அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ என்ன பார்க்கறதுக்காக எடுக்கிற எஃபர்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா வரும். உன் முன்னாடி அது காட்டிக்காம, நீ போனதுக்கப்புறம் அப்படி சிரிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம், "என்னடா இவன் பைத்தியம் பிடிச்சிருச்சா?" அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. நான் அப்படி சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். சடனா நான் எங்க போறேன்னு தெரியாம நீ தேடுவ பாத்தியா? அப்பல்லாம் செம்ம சிரிப்பா இருக்கும். உன்கிட்ட வந்து நான் இங்க தாண்டி இருக்கேன். எதுக்குடி அப்படி சுத்தி உன் டைம வேஸ்ட் பண்ற? அப்படின்னு சொல்லணும் போல இருக்கும் தெரியுமா? பட் இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. என் பின்னாடி சுத்துனதா. எனக்கு போக போக உன் மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சுருச்சு. என் பின்னாடி சுத்தாம இருக்கும்போது, "என்னாச்சு இவளுக்கு? ஏன் வரல? என்னாச்சு? ஒரு வேள இவளுக்கு நம்ம மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சோ?" அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் தெரியுமா? நீ ஃபர்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டியாமே, "எங்க டே சீனியர காணோம்" அப்படின்னு சொல்லி. "கேட்டியா நீ?" அப்படின்னு கேட்குறான். இ இ இல்லையே! நான் கேட்கலையே! யார் சொன்னா உங்களுக்கு நான் கேட்டேன்னு? "ஏய்! என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்களே!" "இல்ல, நான் கேட்கல." "ஏய்! பொய் சொல்லாதடி. நீ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்டிங்ல நான் ஒரு 1 வீக் காலேஜுக்கு வரல. மேடம்க்கு என்ன பார்க்காம இருக்க முடியல. ஸோ, மேடம் என்ன பண்ணீங்க, உங்களால வெயிட் பண்ண முடியாம டைரக்ட்டா வந்து என் ஃப்ரெண்டு கிட்டயே கேட்டுருக்கீங்க. "சீனியர், சீனியர் ம் டே சீனியர் ஏன் வரதில்ல? அவருக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? ம் ஏதாச்சு ஆயிடுச்சா என்ன? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏன் அவரு வரதில்ல? என்னாச்சு? நீங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான? உங்களுக்கு தெரியும்ல? நீங்க சொல்லுங்களேன். அத ஏன் நீ கேட்குற? ம். அவன் வந்தா என்ன? வரலன்னா உனக்கு என்ன? நீ எதுக்கு கேட்குற?" "இல்ல அன் நான் கேட்கல. என் ஃப்ரெண்டு தான் கேட்டா. அவ டே சீனியர லவ் பண்றா. அவளுக்கு டே சீனியர பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருக்காம். அதனால தான் அதனால தான் அவளுக்காக நான் கேட்க வந்தேன்." "ஓ! அவளுக்கு தைரியம் இல்லாதனால உன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாளா?" "ம். ஆமா. அவளுக்கு கொஞ்சம் பயம். அதனால தான் என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சா." "ஓ! அவளுக்கு பயம். அதனால உன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சா?" "ம். ஆமா. அவனுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் ஒர்க்லாம் இருக்கு. அதனால அவன் அப்பாவோட ஃபாரின் போயிருக்கான். வந்துருவான் இன்னும் 2 டேஸ்ல. போய் உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு. சரியா? ஆ, ஆ, சரி சீனியர் சொல்லிடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து வந்துட்டீங்க. இப்போ அத சொல்லி காமிக்கிறான். "உனக்கு ஒண்ணு தெரியுமாடி?" அவனுக்கு நல்லாவே தெரியும். அது நீ தான் கேட்குறன்னு சொல்லி. நாங்கலாம் விழுந்து விழுந்து சிரிச்சோம் தெரியுமா? அவன் சொன்னப்போ எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. எனக்காக ஃபீல் பண்ணியாமே நீ? ஐயோ! அதில நினைக்கும் போது எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. அப்படின்னு சொல்றான். "நீங்க போ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஸ்ட்ல லைட்டா அடிக்கிறீங்க. என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருந்திருக்கீங்கல்ல. ஆனா அது கூட தெரியாம நான் லூசு மாரி சுத்திட்டு இருந்திருக்கேன் பாருங்க. அப்படின்னு சொல்றீங்க. சிரிக்கிறான். "சிரிக்காதீங்க, சிரிக்காதீங்கன்னு சொன்னேன்" அப்படின்றீங்க. "சரி, சரி வா" அப்படின்னு சொல்லி டைட்டா உங்கள ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவன ஹக் பேக் பண்ணிக்கிறீங்க. ஓகே மிஸ் இந்த ஒன் ஷாட்ட நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நான் இன்னொரு ஒன் ஷாட்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். லவ் யூ ஆல். பாய். டாடா.